ஃப்ரெண்ட்ஸ் i20 டீசல் இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து டைட்டாக இருக்குது. அதே சமயத்தில் கிளச்சு ஷட்டரிங் ஆகுது. ஷட்டரிங் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கிளச்சோட ரிலீஸ் பேரிங் வந்து அன்யூனாக பெருசாக இருக்குது. இப்போ நான் கிளச்சு டிஸ்க்கு காமிக்கிறேன். கிளச்சு டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா அன்யூனாக பெருசாக இருக்குது. இந்த ஃபிங்கர் அன்யூனாக பெருசாகணுன்னா ஒன்று கிளச்சில் கால் வச்சு ஓட்டினா பெருசாகும், இல்லைனா கிளச்சு ரிலீஸ் பேரிங் வந்து சரியாக ஃபிட்டிங் ஆகல. இப்போ இதுக்கு நான் வந்து கியர் பாக்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன். கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங் ஷேக் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்னன்னு. கியர் பாக்ஸில் பெல்லோசிங்கில் நான் அந்த ரிலீஸ் பேரிங் நான் போடுறேன். அந்த ரிலீஸ் பேரிங் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது ஷேக் ஆகுது. இந்த மாதிரி ஷேக் ஆச்சுன்னா உங்களுக்கு கிளச்சு ஃபிங்கர்லாம் அன்யூனாக பெருசாகும், அதே சமயத்தில் கிளச்சு ஷட்டரிங் ஆகும். இப்போ இதுக்கு பதிலாக நான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேருந்து ஒரு கியர் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த கியர் பாக்ஸில் நான் போட்டு காமிக்கிறேன். அந்த கியர் பாக்ஸில் பாருங்கள், ஷேக் எதுவுமே இல்லை. வெளில எடுக்கிறேன், ஷேக் எதுவும் இல்லை. இப்போ நான் ஓல்டு கியர் பாக்ஸ்லேயும் நான் போட்டு காமிக்கிறேன். ஓல்டு கியர் பாக்ஸில் ஷேக் ஆகுது. இந்த மாதிரி ஷேக் ஆச்சுன்னா கிளச்சு ஷட்டிங் ஆகும். பெல்லோசிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு விழுந்ததுக்கு. நியூ கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு இல்லை. இந்த கம்பெனி தான் நான் கியர் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.